ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஸ்கெட்ச் பென்னு கலர் பென்சிலும் வச்சு எப்படி சிம்பிளாக ஒரு ட்ராயிங் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு A4 சீட் எடுத்துக்கிட்டேன். 4 சைட்லேயும் ஒரு பவர் போன செல்லோ டேப் எடுத்து ஒட்டிட்டேன். இந்த பென்சில் கலர் வச்சு தான் நம்ம இப்போ ட்ராயிங் பேக்ரவுண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வயலட் கலர் எடுத்து ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். இந்த வயலட் கலரே வச்சு நான் சைடில் பாதி வரை நான் கோடு போட்டு அது வரை நான் ஸ்கெட்ச் பண்ண போகிறேன். நல்லா ஸ்கெட்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம கீழே ஒரு கலரு ரெட் கலரு யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். வயலட் கலர் முடிச்சாச்சு. இப்போ ரெட் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். வீடியோ புதுசாக பார்க்குறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதிலேயே பென்சில் கலர்லேயே கொடுத்த ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு வாட்டர் யூஸ் பண்ணி ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே ப்ரெஷ்ஷில் லைட்டாக வாட்டர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ப்ளெண்ட் பண்ணிடுறேன். பாருங்க, ப்ரெஷ் யூஸ் பண்ணாமல் பென்சில் யூஸ் பண்ணது தெரியாமல் ஒரு பெயிண்ட் அடித்த மாதிரி ஒரு லுக் வருது. 2 கலரையும் யூஸ் பண்ணி அந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்துலையும் நான் நல்லா பெயிண்ட் பண்ணி முடிச்சிடுறேன். ட்ராயிங்கில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, பட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் அந்த ஈரம் காயறதுக்கு காய வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ காஞ்சிருச்சு. பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி நான் ட்ராயிங் பண்ண போகிறேன். ட்ராயிங் ஒரு மரக்கிளை மாதிரி இன்னும் பெருசாக கொஞ்சம் வரைஞ்சா நல்லா இருக்கி. சின்னதாக வரைஞ்சிட்டேன். மரக்கிளையில் கிளைகள் வர்ற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த ட்ராயிங் வாட்டர் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி பண்ணால் இன்னும் நேச்சுரலாக இருக்கி. மரக்கிளையில் நிறைய கிளைகள் வர்ற மாதிரி வரைஞ்சிக்கிறேன்.